பத்மநாபன், தமிழகத்தை பொறுத்த அளவில் வரும் 19ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என வானிலை மையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றன. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கோடை மழை என்பது பெய்ய துவங்கியிருக்கின்றன. பகல் வேளைகளில் கடும் வெயிலும் அதே போன்று மாலை வேளைகளில் தொடர்ச்சியாக கோடை மழையும் பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள் மட்டுமின்றி நகர பகுதிகளிலும் தொடர்ச்சியாக அந்த கனமழை என்பது நீடித்து வரும் இந்த நிலையில் இங்கிருக்கும் ஒவ்வொரு அணைகளும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, அதே போன்று சிற்றாறு 2 போன்ற நீர்வரத்து என்பது வர துவங்கியிருக்கின்றன. ஒவ்வொரு நீர்நிலைகளுக்கும் நீர் வரத்து என்பது வர துவங்கியிருக்கும் இந்த நிலையில் கோடையாற்றிலும் தற்பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் எதிரொலியாக தற்பொழுது தெற்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தெற்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் ஏற்கனவே தண்ணீர் என்பது குறைந்து காணப்பட்ட நிலையிலும் கோடை விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தந்திருந்தனர். ஆனால் தற்பொழுது தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்ததை தொடர்ந்து அங்கு மெயின் பகுதியில் தற்பொழுது குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் மேலும் மழை தொடருமானால் தொடர்ச்சியாக தடை விதிக்கவும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெற்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது தண்ணீர் ஒரு மிதமான அளவு பெருக்கெடுத்து ஓடுவதால் மெயின் பகுதியில் மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் காலை முதல் குளித்து வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு கருதி அங்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் தயார் என்பது கட்டப்பட்டு சுற்றுலா பயணிகளை அங்கிருக்கும் பாதுகாவலர்கள் திருப்பி விடும் ஒரு நிலையும் தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. மழை தொடர்ந்து இருக்கும் நிலையில் மீண்டும் தடை விதிக்க ஏற்பாடும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு மிதமான காலநிலை என்பது உருவாகி வருவதால் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. அதே போன்று தெற்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்திருக்கும் நிலையில் தற்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பத்மநாபன்.